வணக்கம். நம்ம சேனல்ல இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்ட் 24 சரிங்களா? பார்ட் 23 முடி வீடியோ போட்டிருக்கேன். அதாவது 23வது வீடியோல என்ன போட்டிருக்கேன்னா, குரூப் 4 கொஸ்டின். அதாவது 2025ல 7வது மாசம் நடந்த ஒரு குரூப் 4 கொஸ்டின் வந்து பார்ட் 23 வீடியோ போட்டேன். அதில 50 கொஸ்டின் போட்டிருக்கேன். மீதி 51வது கொஸ்டின் இதில போடுறேன். சரிங்களா? 24ல பார்த்துங்களா, இது சமீபத்தில நடந்த கொஸ்டின் தான். வாங்க 51வது கொஸ்டின் பத்தி பார்ப்போம். சரி, 51வது கொஸ்டின் பார்க்க முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். எதுக்கு நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடுறேன்னா, உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட சொல்ல, உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து எப்படி கேட்காங்கன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். அதுவும் நான் போடுற வீடியோ வந்து இப்போ 2023, 24, 25 சரிங்களா? அது 23 விட 24, 25 தான் அதிகமான வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்காங்க அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாகவும் வைப்பாங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் ரிப்பீட்டடாகவும் வைப்பாங்க. அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின் வர சொல்ல, நம்ம அந்த கொஸ்டின பார்க்க சொல்ல, நம்மளுக்கு வந்து மத்தவங்கள விடையும் நம்ம வந்து டக்குனு ஆன்சர் உடனே பண்ணலாம். நேரம் சேமிக்கப்படும். மத்தவங்களோட மார்க் நம்ம அட்வான்ஸா எடுக்கலாம். சரிங்களா? அப்போ மார்க் நம்ம கூட சொல்ல, நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் வரும். நம்மளும் வேலையும் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் இங்க. பாருங்க. சரிங்களா? பிடிச்சா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. முடிஞ்சா ஒரு சின்ன லைக் மட்டும் போடுங்க. சரிங்களா? பாருங்க 51வது கொஸ்டின் பாருங்க. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தேர்வு செய்க. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தேர்வு செய்க. தகுதியான் வென்றிவிடல். சரிங்களா? தகுதியான் வென்றிவிடல்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் பி தகுதியான் அதோட மீனிங் கேட்டீங்கன்னா, பொறுமை. சரிங்களா? தகுதியான் அதோட மீனிங் கேட்டீங்கன்னா, பொறுமை. சரிங்களா? அடுத்து பாருங்க. 52வது கொஸ்டின் பாருங்க. தொடர் அமைக்க. விரிந்தது, விரித்தது. சரிங்களா? அதாவது ஆப்ஷன் டி பாருங்க. மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன. மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன. மயில் தொகை விரித்தது. சரிங்களா? இதுதான் வந்து கரெக்ட்டா பொருந்திருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க 53வது கொஸ்டின் பாருங்க. கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம் ஆகும். சரிங்களா? 2 சொற்களுக்கு இடையே என்ற ஒற்று வந்து மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். இதுல வந்து கூற்றும் காரணம் 2ம் சரிதான். சரிங்களா? கூற்றும் காரணம் 2ம் சரின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ் சொல்லை கண்டறிக. சரிங்களா? தமிழ் சொல்லே உடுக்கை. உடுக்கைங்கிறது வந்து ஒரு தமிழ் சொல். அது காதி, சாம்பார், சாவடி இதெல்லாம் வந்து தமிழ் சொல் கிடையாது. சரிங்களா? திவான் பகதூர் பாவனந்தம் பிள்ளை தமது தமிழராகதியின் இணைப்பில் தமிழ் சொல்லில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை எவ்வாறு கூறியவளாறு பொறுத்துக. சரிங்களா? அதை பாருங்க. போர்ச்சுகீசிய மொழி. சரிங்களா? போர்ச்சுகீசிய மொழின்னு கேட்டால் 6, தெலுங்கு மொழி எதுன்னு கேட்டால் 34, அரபு பாரசீக இஸ்தானி மொழின்னு கேட்டால் 411, ஆங்கில மொழி எதுன்னு கேட்டால் 486. சரிங்களா? இதில் வந்து ஆங்கில மொழி தான் அதிகமாக பொருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? யார் சொன்னது யாருன்னு கேட்டால் வந்து திவான் பகதூர். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். ஆனால் வருங்காலங்களில் இந்த மாதிரி கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஆட்சி மாறின பிறகு டிஎம்கே ஆட்சியிலேருந்து டிவிகே விஜய் அண்ணா வந்து வந்த பிறகு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம். நல்லதே வரக்கூடிய குரூப் 4 வந்து 2026 குரூப் 4 வந்து நல்லதே நடக்கும்னு கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்கும். ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்பாங்கன்னு சொல்லி நம்பிக்கையாக படிப்போம். கரெக்டாக சிலபஸ் படி படிப்போம். சிலபஸ்ஸு உங்களுக்கு இருக்கா பாருங்கள். சிலபஸ்ஸு இல்லைன்னா நான் வீடியோவில் கூடிய சீக்கிரத்தில் சிலபஸ் அப்லோட் பண்ணிட்டு அது எங்கெங்கே என்ன இருக்குன்னு சொல்லி அதை டீட்டெயிலாக குரூப் 4 சிலபஸ் அனலைஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன். வீடியோ கூடிய விரைவில் இந்த வாரத்துக்குள்ளே நான் போடுறேன். சரிங்களா? பாருங்கள். அதில் ஜிகே கொஸ்டின், தமிழ் கொஸ்டின் பிரித்து போடுறேன். அதை பாருங்கள். வேர் டு ஸ்டடி அதையெல்லாம் பாருங்கள். குரூப் 2 ப்ரிலிமிரியும் குரூப் 4 வந்து எக்ஸாமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? குரூப் 2வோட ப்ரிலிமினரி எக்ஸாமும் குரூப் 4 ஓட சிலபஸ் 2ம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை நான் கூடிய விரைவில் இந்த வாரத்திலே போட பார்க்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். அதுவே எனக்கு நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன ஹெல்ப்பு. ப்ளஸ் வந்து எனக்கு அதுவே வீடியோ போடுறதுக்கு எனக்கு அடுத்து மோட்டிவேஷனாகவும் இருக்கும். சரிங்களா? நிகழ்கால பேரெச்சம். நிகழ்கால பேரெச்சம்னா ஓடுகின்ற குதிரை. அப்போ ஓடுகின்ற குதிரைனா இப்போ குதிரை ஓடிட்டு இருக்கு. அப்போ நிகழ்கால பேரெச்சம். உடன்பாடு பேரெச்சம் கேட்டான்னு அறிந்த பையன். அறிந்த பையன்கிறது ஒரு உடன்பாடு பேரெச்சம். குறிப்பு பேரெச்சம் கேட்டேன்னா ஒருத்தர் குறிப்பு பேரெச்சம்னா அறியாத குழந்தை. சரிங்களா? ஈறுகிடாத பேரெச்சம் கேட்டால் இல்லாத பொருள். சரிங்களா? அடுத்து பாருங்க. 57ஆம் பட்சம் வழக்கம் என்ன சொல்லின் வேர் சொல்லி இது வந்து ஓல். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் இது சரியான பதில். அடுத்து பாருங்க 58வது கொஸ்டின் அணிகம். சரிங்களா? அணிகம் என்பதன் பொழுது ஊர்தி. அடுத்து 2வது பாருங்க அணிகம்ங்கிறது நீல வந்திருக்கு. நீ வந்து மாறி வந்திருக்கு. அதில் படையின் ஓர் அளவு. அணிகம் என்பது சிவிக்கை. அணங்கு என்பது காமன். சரிங்களா? அடுத்து பாருங்க கூற்று காரணம். சரிங்களா? வினவ பயன்பாடு எழுத்துக்களில் வினா எழுத்து எனப்படும். ஏ
ஏ, ஆ, ஓ, ஏ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். இவ்வினா எழுத்துக்கள் இலை இடைவினா எழுத்துக்கள் எனும் குறிப்பிடலாம். இது வந்து கூற்றும் காரணம் ரெண்டும் சரிதான். சரிங்களா? இந்த ஏ, ஆ, ஓ, ஏங்கிறது ஒரு வினா எழுத்து தான். அது அடுத்து பாருங்க கூற்று காரணம். மெய்யெழுத்துக்கள் போலவே உயிரெழுத்துக்களும் இன எழுத்துக்கள் உண்டு. சரிங்களா? மெய்யெழுத்துக்கள் போல உயிரெழுத்துக்கும் இன எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்களில் குரில் நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் உண்டு. சரிங்களா? இது ரெண்டும் கூற்றும் சரிதான். ஸ்கூல் புக்கில் இது அழகா கொடுத்துருப்பா. சரிங்களா? 61 பாருங்க. மறுப்பு அப்படின்னா இந்த மறுப்புன்னா யானை தந்தம். மறுப்புன்னானது யானை தந்தம். விறகுன்னானது தந்திரம். மருகன்கிறது வழி வந்தோன். சீரடி அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறிய அடி. சரிங்களா? சீரடினா சிறிய அடி. அடுத்து பாருங்க பொறுத்துக. மானினானது குள்ளன். அடுத்து 2 சொல்லி இல்லை மானின்னு பார்த்தீங்கன்னா மாமன். கனகம் அப்படின்னானது கனகம்னா படை. சரிங்களா? அடுத்து வந்து 2 சொல்லியிருந்த கனகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொன். சரிங்களா? இது ஆப்ஷன் பி தான் சரியாக புரிஞ்சிருக்கு. அடுத்து பலா ப்ளஸ் அருமை. சரிங்களா? பலா வறுமை. அருமை சொல்லக்கூடாது. ஆப்ஷன் சி பலா வறுமை. சரிங்களா? அடுத்து பாருங்க காங்கவுளம் கௌகம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. இது வந்து காக்கா ப்ளஸ் இங்கு வரும். சரிங்களா? காங்கா ப்ளஸ் ஓகம். இதான் வந்து சரியான பதில். 64 ஆப்ஷன் டி தான் சரியான பதில். கோரல் கொள்ளுதல் போன்ற பொருளை தரக்கூடிய ஒரு சொல்லை காணுங்க. கோரல் கொள்ளுதல்னா அடுத்தல். சரிங்களா? அடுதல். சரிங்களா? பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருளை தரும் ஓரெழுத்து வருங்கிட்ட வி. சரிங்களா? வி தான் பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருளை தரும் ஓரெழுத்து சொல். சரிங்களா? அடுத்து பாருங்க. நாட்டில் பின்னால் நிகழப்போறதை முன்னே அறிந்து கொள்வோரின் பேர் என்ன கேட்டால் நீரவன். நீரவன் தான் என்ன பண்ணா நாட்டில் பின்னால் நிகழப்போறதை முன்னே அறிந்து பெயர் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார் நீரவன். சரியா? நீரவர். குதிர்தல் இணையான வேர்ச்சொல்லை தானே குதிர்தல்னா படித்தல். சரிங்களா? குதிர்தல்னா படித்தல். இந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். திரும்ப தெரிஞ்சு மட்டும் வச்சா போதும். சரிங்களா? திரும்ப இப்போ இதே இந்த கொஸ்டின் மாதிரியே இனிமேல் கேட்பாங்கன்னு சொல்லி ஏன்னா சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நிறைய போராட்டங்கள்லாம் நடந்தது. நம்ம அதனால் வந்து திரும்ப இதே கொஸ்டின் வைக்க மாட்டாங்க ஆட்சி மாறிட்டு. ஆனாலும் ஒரு சில கொஸ்டின் நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டே நல்லது. சரிங்களா? எழுத்து பிழைச்ச தொடரை தேர்ந்தெடுக்க. எலும்பிருக்க வேண்டுமென எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. சரிங்களா? அடுத்து பொருத்தமான தெரியா மலை. மலைக்கு வந்து வேட்பு, சிலம்பு, பொறுப்பு இதெல்லாம் வந்து மலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 70வது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து 71வது கொஸ்டின் ஒளி வேறுபாடு சரியான பொருளை தேர்வு செய்ய. களி. அதாவது களின்னா போர், களின்னா மிகுதி. சரிங்களா? அந்த லீயை பார்த்துக்கோங்க. செவுத்துல ஓடுற பள்ளி, தமிழுக்கு வர்ற பள்ளி. சரிங்களா? அடுத்து பாருங்க. கபிலர் வந்து பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். இதில் வந்து அரைப்புள்ளி அமையும் இடங்கள் எப்படின்னு கேட்டிருக்காங்க. கபிலர் ஒரு எழுவாய் பல பயன்களை கொண்டு முடிந்தல. இது வந்து ஒரு எழுவாய் பல பயன்களை கொண்டு முடிந்ததுன்னா இது வந்து அரைப்புள்ளி வரும். சரிங்களா? இதில் வந்து கூற்று காரணம் ரெண்டும் சரின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆசிரியர் புகழியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால்புள்ளி இடுக. இது வந்து ஆசிரியர் வந்து ஆப்ஷன் ஏ பாருங்க. ஆசிரியர் புகழியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இதான் வந்து கரெக்டாக கால்புள்ளி பொருந்திருக்கு. சரிங்களா? அதாவது நவ்வினானது மரி. சரிங்களா? முதலை அப்படின்னா பார்ப்பு. உடும்புனானது ஒந்து. சரிங்களா? மீன், கெண்டை இதெல்லாம் வந்து சினை. அடுத்து புள்ளின் உறுப்பை கண்டறிய. புள்ளின் உறுப்புனா ஓலைக்கு தான் புள்ளின் உறுப்பு. அக்ரிணை தொடரை கண்டறிய. மலர்கள் மலர்ந்தன. சரிங்களா? மலர்கள் மலர்ந்தனங்கிறது ஒரு அக்ரிணை தொடர். அதாவது மக்கள் கூடினருங்கன்னா உயர்திணை, மாணவர்கள் உரையாடினர் கேட்டால் உயர்திணை, ஆசிரியர்கள் மனிதர். இதை வந்து எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அதாவது மனிதர்கள் அப்படி சொன்னால் அது உயர்திணை, மனிதர்கள் அதாவது மற்ற சொன்னோன்னா அது அக்ரிணை பொருட்கள். இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஒருமை பன்மை பிழைச்ச சரியான தொடர் கண்டிருக்க. அது ஆப்ஷன் சி தான் சரியான பதில். சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. அடுத்து பாருங்க. 78வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் இடைச்சொல்லை தொடரை கண்டறிய. கீழ்கண்டவற்றில் இடைத்தொடர்னா அம்மா, வாலி. சரி, இதெல்லாம் வந்து இடைச்சொல் தொடர். சரி, கடிமணம் இதெல்லாம் உரிச்சொற்றொடர், இதெல்லாம் வராது. இது வந்து அம்மா, வாலிங்கிறது ஒரு இடைச்சொற்றொடர். அடுத்து பாருங்க. 79வது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இது வந்து கலித்தொகை பாடலில் வரும். பழைய ஸ்கூல் புக்கில் இருந்து
பாடறிந்து ஒழுகுதல் பண்பு. இது பண்பு என்பது பாடறிந்து ஒழுகுதல். இது வந்து 10th பழைய புக்கில் அழகாக இருக்குது. சரிங்களா? ஒரு பாடலோட வரி தான் இது கொடுத்துருக்காங்க. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய விஷுவல் ஸ்கேனர். விஷுவல் ஸ்கேனர்னா கட்புல மேவி. சரிங்களா? கட்புல மேவி. சரிங்களா? அடுத்து பாருங்க, பொறியியலில் அஞ்சுரச் என்னும் ஆங்கில சொல்லுக்கு கலை சொல்லுங்கிற ஊன்றுதலை. சரிங்களா? ஊன்றுதலை. அடுத்து பாருங்க, மோனோபொலி கண்ட்ரோல். மோனோபொலி கண்ட்ரோல்னு கேட்டால் தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. தனி வல்லாண்மை கட்டுப்பாடு தான் மோனோபொலி இது. அடுத்து பாருங்க, 83வது கொஸ்டின். 83வது கொஸ்டினில் ஒரு பொறுத்துக. சரிங்களா? 83வது கொஸ்டின் பொறுத்துக பாருங்க. அபுல்யா அப்படின்னு கேட்டேன்னா மன உறுதி குறைபாடு. சரிங்களா? அக்னோமியா அப்படின்னா அக்னோமியா அப்படின்னா அக்கோமியான்னு கேட்டிங்கன்னா தலை வழுக்கை. சரிங்களா? அக்கோமியான்னு கேட்டால் வழுக்கை. அடுத்து பாருங்கள், ஆப்ஷன் சியை பாருங்கள், அப்சசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஸ்டீல் கட்டி. அடுத்து பாருங்கள், டிஏ பாருங்கள், அலோபீசியா யூனிவர்சால்ஸ். இது கேட்டிங்கன்னா உடல் வழுக்கை. சரிங்களா? இதில் வந்து ஆப்ஷன் பி தான் சரியாக புரிஞ்சிருக்கு. இது பாருங்கள், 84 கொஸ்டின் ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் ஒரு 4-5 கொஸ்டின் கேட்பான்னு சொல்லியிருக்கேன். தென்னிந்தியாவோட ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் நவீன வசதிகளுடன் 15 கோடி மதிப்பில் மேம்படுத்தப்படும். பெயரை சொல்லும் போதே உற்சாகம் பிறக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையின் அருவியில் நிறைந்த குற்றாலம் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள தென்னிந்தியான் ஸ்பா என்று அழைக்கப்படும். மருத்துவ குணம் வாய்ந்த குற்றால அருவியில் குளிப்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். சுற்றுலாத்தல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் குற்றாலாவுக்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு வசதி ஏற்படுத்த 15 கோடி மதிப்பில் திட்டப் பணிகள் மேற்கொள்ளாங்க. உண்மையும் வந்து இது உண்மைதான். குற்றால அருவியில் குளிச்சான்னு வச்சுக்கோங்க, நிறையா நினைக்கிறேன் நாம் வந்து ஜலதோஷம் பிடிக்கும். ஜலதோஷம்லாம் பிடிக்காது. நான் நிறையா தடவை குற்றாலம் பக்கத்தில் குற்றால அருவியில் குளிக்க போயிருக்கேன். ஜலதோஷம்லாம் பிடிக்கல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தான். சரிங்களா? தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்கேன். அதனால் வந்து நான் இந்த குற்றால அருவிக்கு சீசனில் போயிருக்கேன். அப்போல்லாம் ஒன்றும் ஜலதோஷம்லாம் பிடிக்கல. சரிங்களா? குளிக்க போய் சொல்லலாம் குற்றால அருவி, புலி அருவி, ஐந்தருவி, நிறைய அருவிக்கெல்லாம் போய் குளிச்சிருக்கேன். ஜலதோஷமே பிடிக்காது. சரிங்களா? நம்ம சில தண்ணியிலலாம் குளித்தா ஜலதோஷம் பிடிச்சிரும். இதில் வந்து ஜலதோஷம்லாம் பிடிக்காது. சரிங்களா? இது ஒரு மருத்துவ குணமிக்க அணி தான். மருத்துவ குணமிக்க ஒரு தண்ணி தான். சரிங்களா? தென்னிந்தியாவின் ஸ்பா என அழைக்கப்படும் அருவி எதுன்னு கேட்டால் வந்து குற்றால அருவி. சரிங்களா? தென்னிந்தியாவின் ஸ்பா என அழைக்கப்படும் அருவின்னு கேட்டால் ஒரு குற்றால அருவி. தமிழ் வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பு 2024-25 கனவு இல்லம். சரிங்களா? இதை நல்லா கொஞ்சம் லைட்டாக வாசிக்கோங்க, எனக்கு நேரம் இல்லை. சரி, நான் வேணால் வாசிக்கேன். சரிங்களா? முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு கனவு இல்லம் திட்டம் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டு சாகித்ய அகாடமி விருது, ஞானபீட விருது, தொல்காப்பிய விருது, கலைஞர் கருணாநிதி செம்மொழி விருது, தமிழ் விருது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவருக்கு மட்டும். சரிங்களா? மற்றும் நோபல் பரிசு இலக்கியம், தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கிய பணிகளும் பெற்றிருப்பின் ஆகிய விருதுகள் பெற்ற விருந்தாளர்களுக்கு 2021-22ஆம் ஆண்டு நிதியாண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு நிதியாண்டிலும் அதிகபட்சமாக 10 விருந்தாளிகளுக்கு வீடு வழங்கப்படும். கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருந்தாளிக்கு இல்லம், அதாவது மேலேயே ஒரு பேராக கொடுத்து கீழே கொஸ்டின் கேட்காங்க, எத்தனை விருந்தாளி கேட்டால் 10 விருந்தாளிகள். சரிங்களா? அதிலே கொடுத்துட்டானோ. இங்கே பாருங்கள், கடைசி இதை கொஸ்டினாக கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்காங்க. சரிங்களா? கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ என்னும் பழமொழியின் பொருள்னு கேட்டால் குறைத்து மதிப்பிட. யாரையும் வந்து குறைச்சி மதிப்பிடாங்க. சரிங்களா? அதாவது மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக்க. மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக்கன்னு கேட்டால் இது வந்து என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். அதாவது கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமான்ட்டு சில சேனல் வந்து யூடியூப் சேனல் வந்து சின்ன சேனல் நினைக்காதீங்க. நம்ம சேனலே ஒரு சின்ன சேனல் தான். சில சேனல் வந்து பெரிய சேனல். அதாவது 1 மணி நேரத்தில் அதை வீடியோ போட்டு எனக்கு தோணுது என்னென்னா, ஒரு அகாடமி போடுவாங்க, 2 மணி நேரத்தில் மொத்த பாலிட்டியும் முடிந்து விட்டது. அதாவது 2 மணி நேரத்தில் எப்படி மொத்த பாலிட்டியும் முடிக்க முடியும்? 6லேருந்து 12 முடியும் எப்படி மொத்த பாலிட்டியும் முடிக்க முடியும்? ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். ஒரு 2 மணி நேரத்தில் எப்படி மொத்த பாலிட்டியும் முடிக்க முடியும்? ஒரு 12th பாலிட்டியே ஒரு டாபிக் படிக்கிறது நல்லா தெளிவாக படிக்கிறதுக்கே 2 மணி நேரம் ஆயிரும். சரிங்களா? 11th பாலிட்டிக்கு எல்லாம் தெளிவாக படிக்கிறதுக்கே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும். இல்லை நம்ம ரீகால் பண்ணதுக்கு வேணால் நம்ம சரி 1 மணி நேரத்தை 3/4 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். மொத்த பாலிட்டியும் 2 மணி நேரத்தில் முடிஞ்சுது அப்படின்னு அவன் வீடியோ போடுறாரு ஒரு ஆள். அதெல்லாம் முடிக்க முடியாதுங்க. அதெல்லாம் வந்து போட்டு அவங்க சப்ஸ்கிரைபர் நிறையா இருக்காங்க, ஆனால் அப்படியெல்லாம் முடிக்க முடியாது. நம்ம அதை பார்த்து பேச்சிலே இதுங்கும், ஆனால் ரியல் லைஃப்பில் அது ஒரு இதாக முடியாத காரியம். சரிங்களா? அவங்க வந்து சும்மா கட்டிக்கு மேட்டாப்பில் அடித்து விட்டு போயிடுவாங்க. ஆனால் வந்து நல்லா தெளிவாக படித்தா தான் இதில் வந்து கொஸ்டின்லாம் ஆன்சர் போட முடியும். நல்லா தெளிவாக படித்தேன்னா
அது வந்து 2 மணி நேரத்தில் 6லேருந்து 12 வரைக்கும் முடிக்க முடியாது. ஆனால் ரீகால் வேணால் லைட்டாக வாசித்து வேணால் விடலாம். அப்படி கூட முடித்தா கூட 2 மணி நேரத்தை கஷ்டம் தாங்க, ஓப்பனாக சொல்ல போனால். கடுகு சிறுத்தாலும் காரம் போகுங்கிறது குறைத்து மதிப்பிடாது, சரிங்களா? அது நான் யாரை சொல்கிறேன்னு நல்லா தெரியும். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு தெரியும், சரிங்களா? மரபு தொடர்க்கு ஏற்ற பொருளை பொறுத்துக்கான்னு கேட்டால், நம்ம வந்து சின்ன யூடியூப் சேனல் தான். ஆனாலும் வந்து நம்ம வந்து கண்டென்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக புரிகிற மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் போட்டாலும் மக்களுக்கு தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ போடுவோம், சரிங்களா? இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் நான் யோசிச்சு தான் போடுவேன். நம்ம போடுற கண்டென்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோவே போடுவேன், சரிங்களா? சும்மா அடித்து விட்டு நம்ம இதெல்லாம் போடுறது கிடையாது. மரபு தொடர்க்கேற்ற பொருளை பொறுத்துக்க. மரபு தொடர்க கடன் கழித்தல், சரிங்களா? கடன் கழித்தல்னா மனமின்றி செய்தல். கடை விரித்தல், கடை விரித்தல்னு கேட்டால் தன் ஆற்றலை சொல்லுதல். கச்சை கட்டுதல்னால முரண்படுத்தல்ங்கிறது கக்கல் கரிசல் அப்படிங்கிறத கலங்கல் நீர், சரிங்களா? இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இல்லை. வேலை பிசகு என்னும் மரபு தொடருக்கு பொருளை தருக. வேலை பிசகு அப்படின்னு மரபு தொடர் பொருள் கேட்ட தீய காலம், சரிங்களா? அடுத்து பாருங்க 89வது கொஸ்டின். அப்பாசத்தி குரங்குதனை போல அப்படி ஓமைத்தோடு குணத்தை அப்பாசப்படுற மாதிரி, சரிங்களா? வேதனை அப்பாசனா அதிக ஆசைப்படுற மாதிரி, சரிங்களா? இதுதான் கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தலுங்க. அதாவது 91, 91, 90, 91, 92 இந்த 3 கொஸ்டின் இதில் கேட்டிருக்காங்க. இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர் ஒருவர் யாருன்னா வ.உ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார் அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்தையும் புலமை பெற்றிருந்தார். அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கி 1906ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் நாள் சுதேசிய நாவாய் சங்கம் என்ற ஒரு கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். வ.உ.சி சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதில் வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரா வந்து 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் புது புக்கு, சரிங்களா? அந்த புக் பேக் மொழி பயிற்சியில் இருக்குது, சரிங்களா? மொழி பயிற்சியில் இது அழகாக இருக்குது, அதுதான் எடுத்து வச்சுருக்காங்க, சரிங்களா? சுதேசிய நாவாய் சங்கத்தை நிறுவியார்னா வ.உ. சிதம்பரனார். சுதேசிய நாவாய் சங்கத்தை நிறுவின்னு கேட்டால் வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி வந்து சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தாங்க கேட்டால் பாரதியார். வ.உ.சி வந்து அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவைன்னு கேட்டால் தமிழும் ஆங்கிலம் 2 வந்து அவர் வந்து புலமை பெற்றிருந்தார். இதில் மேலே அந்த பேராகிராஃப்லேயே கொடுத்துருக்கேன், சரிங்களா? அடுத்து போனால் ப்ரொப்போசல் என்ன சொல்லுக்கு இணையான சொல்லை தேர்ந்தெடுங்கட்டா கருத்துரு. ப்ரொப்போசல் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லுங்க கேட்டால் கருத்துரு, சரிங்களா? அடுத்து பாருங்கள், இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு கேட்டால் நீர்ப்பாசன தொழில்நுட்பம். இது வந்து ஒரு ஆங்கில சொல், அதோட தமிழ் சொல்லுங்க கேட்டால் நீர்ப்பாசன தொழில்நுட்பம். அடுத்து பாருங்கள், தமிழக அரசின் வானில் கவ்விருந்த காரில் அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயித்தே மில்லர் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரத்தை கண்டதுங்கட்டா அண்ணா, சரிங்களா? இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் மாதிரி வரும், சரிங்களா? பெரியாரும் ஒரு வசனம் சொல்லியிருப்பார் காயித்தே மில்லத்தை பற்றி, அதேமாரி அண்ணாவும் ஒரு இப்படி சொல்லியிருப்பார், சரிங்களா? இந்த வசனத்தை சொன்ன, அதாவது தந்தை பெரியாரும் வச்சுருக்காங்க ஆப்ஷன், சரிங்களா? இது சொன்னது யாருன்னு கேட்டால் அறிஞர் அண்ணா, சரிங்களா? இது வந்து 8th ஸ்டாண்டர்டு தமிழ் புக்கில் வரும் நினச்சேன். 8th உள்ள 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் வரும். டி.கே. சிதம்பரனாரும் தொடர்பில்லாதுன்னு கேட்டால் இது வந்து டி.கே. சிதம்பரனார் தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர், வழக்கறிஞர், பேராசிரியர். இதில் வந்து இவருக்கு தொடர்பில்லாத பொறுத்துக்கன்னு கேட்டான்னா, அதாவது இவன பேராசிரியர் வந்து பொருந்தாது, சரிங்களா? இது வந்து 10th புது புக்கில் கிடக்கு டி.கே.சி பற்றி. வ.உ. சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உவைசா என்று அழைக்கப்படுகிறார், சரிங்களா? வ.உ. சுவாமிநாதர் அவர்கள் வந்து அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உவைசா என்று அழைக்கப்படுகிறார். காரணம் பாருங்க, அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாள் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். நம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்டார். இது வந்து கரெக்டு தான், சரிங்களா? இது வந்து உவே சுவாமிநாதர் பற்றி நம்ம வந்து தமிழ் வந்து ஓல்டு புக்கு 6th தமிழ் ஓல்டு புக்கில் வந்து அழகாக இதை கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இவர் ஈரோடு போயிருப்பார். இங்கே அங்கே வந்து இந்த ஓலைச்சுவடியை வந்து ஒரு ஆள் தண்ணிக்குள்ளே போட்டு நினைக்கிற மாதிரி வச்சிடும், அதெல்லாம் அழகாக கொடுத்துருப்பாங்க. இதில் ஆப்ஷன் கூச்சுக்காரம் சரிதான், சரிங்களா? அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றை சரியான ஒன்றை தேர்வு செய்க. இந்தியாவிலும் பேசப்படும் மொழிகள் எண்ணிக்கை கேட்டால் 1300க்கும் மேற்பட்டவை. பல கிளை மொழிகளில் இந்தியாவில் பேசப்படுவதால்
இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை என்று திகழ்கிறது. திராவிடம் என்ற சொல்லை வந்து உருவாக்கியவர் ஹீராஸ் பாதிரி. திராவிட மொழி குடும்பம் மொழிகளின் பரவிய நிலை அடிப்படையில் 3ஆக வகைப்படுத்தலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக ஒன்றை தேர்ந்தெடுக்கிற திராவிடம் என்று சொல்லை குறிப்பிட்டவர்னா ஹீராஸ் பாதிரியார் கிடையாது. சரிங்களா? இது வந்து குமரிலப்பட்டர். திராவிடம் என்று சொல்லை குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். இதில் வந்து 3வது ஆப்ஷன் வந்து 3 வந்து தவறு. சரிங்களா? நல்லா பார்த்துக்கங்க. இது வந்து தவறான கொஸ்டின், இந்த தவறானது கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஹீராஸ் பாதிரியார்னு கொடுத்துருக்காங்க. திராவிடம் என்ற சொல்லை வந்து உருவாக்கியவர்னு கேட்டால் குமரிலப்பட்டர். பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது தான் ஹீரா பாதிசார். இதில் வந்து இந்த 3வது ஆப்ஷன் தவறாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றியவர் ஆசிரியர் இயற்பெயர்னு கேட்டால் நான்மணிக்கடி வந்து அவரோட ஆசிரியரோட இயற்பெயர்னு கேட்டால் நாகனார். நான்மணிக்குடி ஆசிரியர் விளம்பி நாகனார். அவரோட இயற்பெயர் கேட்டிருக்காங்க நாகனார். விளம்பி என்பது அவர் ஊர் பேர். சரிங்களா? நாகனார் தான் அவரோட இயற்பெயர். நான்மணிக்குடியை நூலின் ஆசிரியர் கேட்டால் விளம்பி நாகனார். விளம்பி என்பது அதிலே கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில். நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார். விளம்பி என்பது அவர் ஊர் பேர். நாகனார் தான் அவர் இயற்பெயர். சரிங்களா? மண்ணோடு இசைத்த மரத்தனையார் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுனா இரக்கம் இல்லாதவர்களை அப்படி சொல்கிறார். சரிங்களா? 100 கொஸ்டின் முடிஞ்சிட்டு. சரிங்களா? நான் வந்து ஜிகே கொஸ்டின் வந்து பிரித்து தான் போட்டுட்ருக்கேன். அதாவது வரலாறு தனியாகவும் எக்கனாமிக்கு தனியாகவும் போட்டுட்ருக்கேன். ஆல்ரெடி வரலாறு கொஸ்டின் போட்டேன். சரிங்களா? வரலாறு கொஸ்டின் வீடியோ போட்டேன். இன்னும் அடுத்து எக்கனாமிக் கொஸ்டின், பாலிட்டி கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பாலிட்டி கொஸ்டின், எக்கனாமிக் கொஸ்டின், நேஷனல் மூமெண்ட்டு, தமிழ்நாடு விடுதலை போராட்டம் கொஸ்டின், ஜாகிரபி கொஸ்டின் அப்படி பிரித்து போடலான்னு பிளானில் இருக்கேன். மக்களை நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள். சரிங்க? அவ்வளோதான். நன்றி.